வெல்கம் டு பணியும் வாய்ப்பும். எஸ்எஸ்சி எம்டிஎஸ் அப்கமிங் டேஸ்ல உங்களுக்கு எக்ஸாம் இருந்துச்சுன்னா இந்த வீடியோவை பாருங்க. இல்ல 10th பிப்ரவரி ஃபர்ஸ்ட் ஷிஃப்ட்ல ஜிகே அண்ட் இங்கிலீஷ் என்ன மாதிரி கேட்டுதான்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். இது யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்குன்னா, ஒரு பேட்டர்ன் தெரிஞ்சுக்கிட்டு அந்த பேட்டர்னோட என்ன பண்ணீங்கன்னா நீங்க ரிவிஷன் பண்ணும்போது எக்ஸாமுக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதனாலதான் வந்து இந்த அனலைஸ் வந்து பார்க்க போறோம். இதுல கேள்வி, த ரேஸ் ஆஃப் மை லைஃப் ஆட்டோபயோகிராஃபி புக் யார் எழுதுனா அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ஃபண்டமெண்டலான வந்து டாபிக். என்ன டாபிக்னா, ஸ்ட்ராட்டஜிக்கல புக்ஸ் அண்ட் ஆதர்னு சொல்லிட்டு வந்து நம்ம லேர்ன் பண்ணுவோம். இது எல்லாமே பேசிக்கா வந்து லேர்ன் பண்ணா மட்டும்தான் இந்த கொஸ்டினை வந்து சால்வ் பண்ண முடியும். நல்லா கவனிங்க, நான் கிளாஸ் எடுக்கும்போது உங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா புக்ஸ் அண்ட் ஆதர் ரிலேட்டடா சொல்லியிருப்பேன். அதில் ஃபேமஸான பொலிட்டீஷியன்ஸ், ஃபேமஸான வந்து ஸ்போர்ட்ஸ் பர்சன் பார்க்கும்போது கடைசியில இருக்கு பாருங்களேன், மில்கா சிங் ரேஸ் ஆஃப் மை லைஃப், மில்கா சிங் என் வாழ்க்கையின் பந்தயம். அப்ப இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்கா சிங். எல்லாமே பேசிக்ஸ். கொஞ்சம் என்ன பண்ணுங்க அப்படின்னா, இந்த ஸ்போர்ட்ஸ் பர்சன் ரிலேட்டடா இருக்க ஆட்டோபயோகிராஃபியை ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்கமிங்ல கேட்கும்போது உங்களுக்கு ரொம்பவே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். சச்சின் டெண்டுல்கரோட பிளேயிங் இட் மை வே, யுவராஜ் சிங்கோட த டெஸ்ட் ஆஃப் மை லைஃப், சாய்னா நேவாலோ பிளேயிங் டு வின், மித்தாலி ராஜோட அன்கார்டட், விவிஎஸ் லக்ஷ்மனோட 281 அண்ட் பியாண்ட், சஞ்சய் மஞ்சேர்கரோட இம்பர்ஃபெக்ட், மேஜர் தயான் சந்தோட கோல், ராகுல் டிராவிட்டோட த நைஸ் கை ஹூ ஃபினிஷ்ட் ஃபர்ஸ்ட், அதே மாதிரி பிடி உஷாவோட கோல்டன் கேர்ள், மரியா சரப்போவோட அன்ஸ்டாப்பபிள் மை லைஃப் சோஃபார், மேரி கோமோட அன்பிரேக்கபிள், அபினவ் பிந்த்ராவோட ஷார்ட்டட் ஹிஸ்டரி, சுனில் ஹவாஸ்கரோட சன்னி டேஸ், சௌரவ் கங்குலியோட செஞ்சுரி இஸ் நாட் எனஃப், மை ரோலர் கோஸ்டர் ரைட் டு சக்சஸ், சுரேஷ் ரெய்னாவோட பிலீஃப், வாட் லைஃப் அண்ட் கிரிக்கெட் டாட் மீ, சானியா மிர்சாவோட ஏஸ் அகைன்ஸ்ட் ஆட். இதில் நிறைய கன்ஃபியூஷன் வரும். சானியா மிர்சா ஏஸ் அகைன்ஸ்ட் ஆட், இதுக்கு முன்னாடி பார்த்ததுல வந்து சாய்னா நேவால் அப்படின்னு பார்த்துருக்கோம். 2 பேர் வேறவங்க. அவங்களுக்கான புக் ஆட்டோபயோகிராஃபி ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அதே மாதிரி ரவி சாஸ்திரியோட ஸ்டார் கேசிங், த பிளேயர் இன் மை லைஃப், விஸ்வநாதன் ஆனந்தோட மைண்ட் மாஸ்டர், திலீப் வெங்கசேகர் த ஒன் டே ஒண்டர்ஸ், ஷேன் வானோட நோ ஸ்பின், உசைன் போல்டோட த ஃபாஸ்டர் தென் லைட்னிங், ரிக்கி பாண்டிங்கன் அட் த க்ளோஸ் ஆஃப் பிளே, கிறிஸ் கெயிலோட 6 மிஷன், ரஃபேல் நடாவோட ரஃபா மை ஸ்டோரி. இப்ப ரீசெண்டா இந்த 2 பேரோட புக் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நிராஜ் சோப்ராவோட ட்ரீம்ஸ் ஆஃப் கோல், ஹர்மன் பிரீத் கரோட பியாண்ட் த பவுண்டரி. இது வந்து ஞாபகத்தில் வச்சுக்கேன். எதுக்காக நான் எல்லாத்தையும் சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சப்போஸ் கேட்கும் போது உங்களுக்கு வந்து மிஸ் ஆகக்கூடாதுல, அதனாலதான். இது ஸ்போர்ட்ஸ் பர்சன் கம்ப்ளீட்டா இருக்கு. நமக்கு ஃபண்டமெண்டல் கிளாஸஸ் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபேமஸான பர்சனாலிட்டி, அப்புறம் 10 புக்ஸ் அண்ட் ஆதர் வந்து, அதாவது இந்தியாவோட ஃபேமஸ் ரைட்டர் எழுதின புக் வச்சு கேட்பாங்க. அது எல்லாமே பார்த்துருப்போம். ஒரு வாட்டி என்ன பண்ணுங்கன்னா ரிவைஸ் பண்ணிருங்க. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து மில்கா சிங். நெக்ஸ்ட் போலாம். அடுத்து, ஹூ இஸ் நோன் அஸ் த சகித்ய அசாம். இது மாடர்ன் ஈஸ்ட் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. பகத்சிங்கை எப்படி சொல்லுவாங்கன்னா சகித்ய அசாம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பகத்சிங். இது கொஞ்சம் வந்து ஃபேக்சுவல் கொஸ்டின் தான், பட் இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்காங்க. எந்த ஸ்டேட்ல சாம்பார் லேக் இருக்குன்னு கேட்டிருக்காங்க. இது பேசிக்கா லேர்ன் பண்ணியிருந்தா ஈஸி தான். சாம்பார் லேக் எங்க இருக்குன்னா ராஜஸ்தான்ல இருக்கும். ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ராஜஸ்தான். அடுத்து, கன்வா டைனஸ்டி. இது என்ன டாபிக்னா ஹிஸ்டரி. ஹிஸ்டரியில ஏன்ஷியன் ஹிஸ்டரி. கன்வா டைனஸ்டி யார் ஃபவுண்ட் பண்ண, இதுவும் ரொம்ப டெப்தாலும் போல, ரொம்ப பேசிக்கா தான் வந்து கேட்டிருக்காங்க. கன்வா வம்சத்தை யார் வந்து தொடங்கி வச்சிருப்பானா வாசுதேவ கன்வா. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து வாசுதேவ, ஆன்சர் வந்து பீதா வரும். இது எல்லாமே நம்ம எங்க லேர்ன் பண்ணுவோம்னா, ஏன்ஷியன் ஹிஸ்டரியில நல்லா கவனிங்க. ஏன்ஷியன் ஹிஸ்டரியில மௌரியன் எம்பையருக்கு அப்புறம் போஸ்ட் மௌரியன் எம்பையர்னு சொல்லிட்டு நிறைய சின்ன சின்ன டைனஸ்டி வந்து இருப்பாங்க. அதுல ஒன் ஆஃப் த டைனஸ்டி தான் யாருன்னா இந்த கன்வா டைனஸ்டி. அடுத்த கேள்வி, எக்ஸ்க்ளூடிங் த கோல் கீப்பர், ஹவு many players per team play on the court in handball? ஸோ ஹேண்ட்பால் பொறுத்தளவுக்கு இந்த கொஸ்டின்ஸ் வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடா நம்ம லேர்ன் பண்ணோம். அதாவது வந்து என்னன்னா ஸ்போர்ட்ஸ்ல இப்ப என்னெல்லாம் வந்து என்னன்னா தனி ஸ்போர்ட்ஸ், இப்போ வாலிபால், கிரிக்கெட்டு, ஹேண்ட்பாலு, இல்ல ஃபுட்பால், இது ரிலேட்டடா வந்து சில டெர்மினாலஜி, ட்ரோபேஸ் எல்லாத்தையுமே என்னன்னா நம்ம ஆல்ரெடி பேசிக்கா லேர்ன் பண்ணியிருந்தோம்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் கேட்கும்போது ஈஸியா ஆன்சர் பண்ணிடலாம்.
ஸோ ஹேண்ட்பால்னா இதான் நம்ம இந்தியாவில் அவ்வளோ ஃபேமஸ் கிடையாது, பட் இது ஒலிம்பிக்கோட வந்து ஒன் ஆஃப் த கேமா இருக்கு. நல்லா கவனிங்களேன், இதுல இம்பார்ட்டன்ட் பாத்தீங்கன்னா 7ல இருந்து 11 பேர், அதாவது 7 பேர் ஒரு டீம்ல இருப்பாங்க, இல்ல ஒரு 11 பேர் இருப்பாங்க. அதை வச்சு பார்க்கும்போது இந்த கொஸ்டினுக்கு என்ன வரும், எத்தனை பேர் இருக்கலாம்னா 7 பேர். அதுல ஹோல் கீப்பரை எக்ஸ்க்ளூட் பண்ண சொல்றாங்க. அப்ப எய்தர் 7 இல்லைன்னா 11 பேர். கோல் கீப்பரை எக்ஸ்க்ளூட் பண்ணிட்டா 6 பேர், இங்க 10 பேர் வரும். அப்ப 6ன்னு இருக்கிறது என்னன்னா ஆப்ஷன்ஸ் வந்துன்னா பி தான் வரும். இங்க 11 இருக்கு, ஆனா எக்ஸ்க்ளூட் பண்றான், அதனால இது வந்து வராது. கொஞ்சம் ஃபேக்சுவல் தான், பட் என்னன்னா இந்த ஸ்போர்ட்ஸ் பேசிக்கா இருக்கிற ஸ்போர்ட்ஸ்ல நீங்க லேர்ன் பண்ணுங்க. இதுக்கு முன்னாடி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து வாலிபால் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால என்ன பண்ணுங்கன்னா போயிட்டு வந்து ரிவைஸ் பண்ணுங்க. அடுத்து 2011 சென்சஸ் படி சைல்டோட செக்ஸ் ரேஷியோ வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து நிறைய டைம் வந்து கன்ஃபியூசன் பண்ணும். ஏன்னா 2011 சென்சஸ் இம்பார்ட்டன்ட் தான். அதுல நார்மலா செக்ஸ் ரேஷியோ மீன்ஸ் வந்து மேல் டு ஃபீமேல் கேட்டாங்கன்னா 943. ஆனா சைல்டோட செக்ஷியோ ரேஷியோவும் நார்மலா இருக்கிறது வந்து டிஃப்ரெண்ட் இருக்கு. சைல்ட் செக்ஸ் ரேஷியோ எவ்வளவு வரும்னா 1000 மேலுக்கு 914 வந்து ஃபீமேல் இருக்காங்க. அதை வச்சு பார்க்கும்போது என்ன, சைல்டோட செக்ஸ் ரேஷியோ தான் கேட்டிருக்காங்க. அப்ப 914. நார்மலான வெறும் செக்ஸ் ரேஷியோ அப்படின்னு சொன்னா 943 வரும். இது ஏன் அகைன் சொல்லனா, இதுலதான் நிறைய ஸ்டூடெண்ட்க்கு வந்து கன்ஃபியூஷன்ஸ் வரும். அதாவது 4 ஆப்ஷன்ல 2 ஆப்ஷன் எலிமினேட் பண்ணிடுவாங்க. 2 ஆப்ஷன்ல வந்து இதுவா அதுவான் இருக்கும். அந்த மாதிரி கன்ஃபியூஷன் வரக்கூடாதுன்னா கொஞ்சம் கிளாரிட்டியா வந்து நான் ஒத்துல வச்சுக்கேன். ஸோ நார்மல் செக்ஸ் ரேஷியோ வந்து 943, சைல்டு செக்ஸ் ரேஷியோஸ் வந்துன்னா 914. அடுத்து சாம்புலி ஃபோக் டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்? போதும் ஸ்ட்ராட்டஜிக்கல ஃபோக் டான்ஸ் ரிலேட்டடா 1 or 2 கொஸ்டின்ஸ் என்ன பண்றாங்கன்னா எல்லா ஷிஃப்ட்டுமே வந்து எடுத்துருவாங்க. இது ஃபேக்சுவல் தான், பட் வேற வழி இல்லை, நீங்க மனப்பாடம் பண்ணி தான் ஆகணும். சாம்புலி ஃபோக் டான்ஸ் எங்க ஃபேமஸ் அப்படின்னு சொல்றாங்கன்னா உத்தரகாண்ட். ஆக்சுவலி அதுக்கு ஒரிஜினலான பேர் வந்துன்னா சான்புலா அப்படின்னு சொல்றாங்க. அதோட ஷார்ட்டா தான் என்னன்னா சாம்புலி அப்படின்னு சொல்றாங்க. இப்போ உத்தரகாண்டோட இங்க பாருங்களேன், சாப்பேலி அப்படின்லாம் வரும். ஸோ சாப்பேலி இங்க பாக்குறது வந்து என்னன்னா சாம்புலி. இந்த மாதிரிலாம் இந்த பெலி அப்படின்னு வர்றது எது ரிலேட்டடா வரும்னா குமாயூன் ரீஜன், குமாயூன் பார்ட் ஆஃப் எது கீழே வரும்னா உத்தரகாண்ட் கீழே வரும். அதர் வந்து என்னென்னலாம் ஃபோக் டான்ஸ் இருக்கோ அதையும் கொடுத்துருக்கேன். சப்போஸ் அப்கமிங்ல கேட்கும்போது நீங்க எலிமினேட் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும், அதனாலதான். ஸோ தாண்டியா, சோலியா, சம்சாரி, சப்பேலி, சோரா, தண்டி இதெல்லாமே பார்ட் ஆஃப் இதோட தான் உத்தரகாண்டோட வந்து ஃபோக் டான்ஸ். கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும், உத்தரகாண்ட் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர். ஆப்ஷன்ஸ் வந்து கரெக்டா இருக்கு, அதாவது ஃபைனலா இருக்காதான் வந்து ஆப்ஷன் பி தான் வந்து இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வரும். அடுத்த கேள்வி, எந்த செட்டில யூஆர் ராவோட சேட்டலைட் சென்டர் லொக்கேட் ஆயிருக்கு அப்படின்னு கேட்கறாங்க. இது என்ன டாபிக்னா சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி. சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி எப்போதும் இந்த இஸ்ரோ சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு மிஷன்ஸ் இருக்கு, அது ரிலேட்டடா கேட்கலாம். இந்த இஸ்ரோ சம்பந்தப்பட்டது என்னன்னா பேசிக்கா கேட்பாங்க. அந்த மாதிரிதான் வந்து இந்த கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்ப யூஆர் ராவோட சேட்டலைட் சென்டர் நல்லா கவனிக்கலாம். இப்ப கம்ப்ளீட்டா வந்து ஸ்பேஸ் சம்பந்தப்பட்ட இந்தியாவோட இஸ்ரோ சம்பந்தப்பட்ட என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் இருக்குமோ அது எல்லாத்தையும் இந்த இடத்துல கொடுத்துருக்கேன். ஜஸ்ட் ஒரு வாட்டி என்ன பண்ணிக்கலாம், ரிவைஸ் பண்ணிக்கலாம். இஸ்ரோட ஹெட் குவார்டர்ஸ் நல்லா கவனிங்க. இஸ்ரோட ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா பெங்களூர்ல தான் வந்து இருக்கு. அடுத்து விக்ரம் சாராபாயோட ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்குன்னா திருவனந்தபுரம் கேரளால இருக்கு. சதீஷ் தவான் ஸ்பேஸ் சென்டர் எங்க இருக்குன்னா ஸ்ரீஹரிகோட்டா ஆந்திரால இருக்கு. இஆர்ஓவோட சேட்டலைட் சென்டர் எங்க இருக்குன்னா அதுவும் பெங்களூர்ல தான் இருக்கு. இஸ்ரோவோட ஹெட் குவார்டர் இருக்கோ அந்த இடத்துல தான் என்ன இருக்குன்னா இஆர்ஓவோட சேட்டலைட் சென்டர்னு இருக்கு. ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் வந்து அகமதாபாத்ல இருக்கு. லிக்விட் ப்ரொபல்ஷன்ஸ் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கு. இஸ்ரோவோட டெலிமெட்ரி ட்ராக்கிங் இதெல்லாமே வந்து பெங்களூர்ல இருக்கு. இஸ்ரோவோட இனர்ஷியல் சிஸ்டம் யூனிட் வந்து திருவனந்தபுரத்துல இருக்கு. நேஷனல் ரிமோட் சென்சிங் சென்டர் வந்து ஹைதராபாத் தெலுங்கானால இருக்கு. ஹியூமனுக்கான ஸ்பேஸ் பிளைட் சென்டர் வந்து பெங்களூர்ல இருக்கு. இஸ்ரோட ப்ரொபல்ஷன் காம்ப்ளெக்ஸ் வந்து மகேந்திரகிரி தமிழ்நாட்டில் இருக்கு. தமிழ்நாடு ஞாபகத்துல வச்சுக்க. நார்த் ஈஸ்டர்ன் ஸ்பேஸ் அப்ளிகேஷன் சென்டர் வந்து ஷிலாங் மேகாலயில இருக்கு. டெவலப்மெண்ட் அண்ட் எஜுகேஷனல் கம்யூனிகேஷன் யூனிட் வந்து அகமதாபாத் குஜராத்ல இருக்கு. மாஸ்டர் கண்ட்ரோல் ஃபெசிலிட்டி 2 இடத்துல இருக்கும். ஒன்னு கர்நாடகால இருக்கும், இன்னொன்னு மத்திய பிரதேசத்தில் இருக்க போபால், கர்நாடகால இருக்கிறது ஹாசன். இதெல்லாமே இம்பார்ட்டன்ட் வந்து இந்த இஸ்ரோவோட சென்டர் பிளேஸ் எங்க இருக்குன்னு பாக்குறதுக்காக கொடுத்துருக்கேன். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா பெங்களூர் தான் வரும். ஏன்னா இஆர்ஓ சேட்டலைட் சென்டர் எங்க இருக்குன்னா பெங்களூர் கர்நாடகால தான் இருக்கு. அடுத்து இன்டர்நேஷனல் மேங்கோ ஃபெஸ்டிவல் எங்க ஆர்கனைஸ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்குறாங்க.
இது வந்து இந்தியால ஒரு பிளேஸ் மட்டும் கிடையாது. அதாவது இந்தியால எங்கெல்லாம் மேங்கோ வந்து இதாகுதோ அது எல்லாத்தையும் டெல்லியில என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்தியா அதர் நேஷன்ஸ் எல்லாத்தையும் இது பண்ணி ஒரு ஃபெஸ்டிவல் மாதிரி வந்து செலிப்ரேட் பண்றது. அதனால தான் இன்டர்நேஷனல் லெவல்ல சர்வதேச வந்து என்னன்னா ஃபெஸ்டிவல் மாதிரி செலிப்ரேட் பண்றது மோஸ்ட்லி எங்க தான் இருக்குன்னா டெல்லியில தான் இருக்கும். அடுத்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இல்ல பாருங்களேன், லெகினரிஸ் அவுட் பிரேக் வந்து பாரிஸ் பிரான்ஸ் 2025ல வந்தது. அந்த டிசீஸ் வந்து எது சம்பந்தப்பட்டது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது எங்க இருந்துச்சுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஒரு கொஸ்டின்ஸ் வந்து எடுத்திருக்காங்க. இப்போ வர வர எம்டிஎஸ்ல வந்து என்னன்னா நம்மளால ப்ரிடிக்டே பண்ண முடியாத கொஸ்டின்ஸ்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னா பிக் பண்ணிட்டு இருக்காங்க. ஜஸ்ட் ஞாபகத்தில் வச்சுங்க. இது செப்டம்பர் 2025ல நியூஸ்ல இருந்ததா வந்து போட்டிருக்காங்க. இது எங்க அஃபெக்ட் பண்ணுது அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கலாம், லங்ஸை தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ லங்ஸ் வரும்போது எது சம்பந்தப்பட்டது அப்படின்னா நிமோனியா. ஏன்னா நிமோனியா அஃபெக்ட் பண்றது என்னன்னா நம்மளோட லங்ஸ் பாட்டு ரெஸ்பிரேட்டரி டிசீஸ் தான். அடுத்து குக்கி. குக்கில கூயி டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபோக் டான்ஸ் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ குக்கி பொறுத்தளவுக்கு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், இது ஃபேமஸ் இன் ஸ்டேட் ஆஃப் வந்து நாகாலாந்து. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இதா வரும். நான் நாகாலாந்தோட அதர் இம்பார்ட்டன்ட் டான்ஸ்மே வந்து கொடுத்துருக்கேன். ஸோ நாகாலாந்து லேண்ட் அப்படின்றதுக்கு லேண்ட் மீன்ஸ் வந்து நம்மளோட நிலம் மாதிரி வச்சுக்கோங்க. அங்க வந்து ரெங்குமா, பாம்போ, சாங்காய், ஜிலாங், சோங்கு, அலையாட்டு. ஸோ நான் சொல்லும் போது ப்ரொனன்சியேஷன் தப்பா இருக்கலாம். பட் என்னன்னா இதெல்லாம் நாகாலாந்தோட இம்பார்ட்டன்ட் வந்து ஃபோக் டான்ஸ், மறந்துடாதீங்க. கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னா நாகாலாந்து. ஸோ கூஹி ஃபேமஸ் வந்து என்னன்னா நாகாலாந்து. அடுத்து சென்சஸ்ல இன்னொரு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. பட் இது வந்து ரொம்பவே டஃப்பான கொஸ்டின். 2011 சென்சஸ் படி மொத்தம் எத்தனை வந்து வில்லேஜ் வந்து ஸோ கிராமங்களோட எண்ணிக்கை வந்து கேட்டிருக்காங்க. இந்த அளவு ஃபேக்சுவலா எப்படி நம்ம மைண்ட்ல வச்சுக்கிற முடியும்? நீங்களே வச்சு பாருங்களேன். பட் இருந்தாலும் என்ன பண்றானுங்கன்னா இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் எடுத்திருக்கானுங்க. சிலது தெரிஞ்சுக்கிற வேண்டியதுன்னா 6,40,930 வில்லேஜ் வந்து அஸ் பர் என்ன 2011 சென்சஸ் படி. இப்ப என்னன்னா 2027ல நெக்ஸ்ட் சென்சஸ் வரும். அது வந்ததுக்கு அப்புறம் அதுதான் இம்பார்ட்டன்ட். பட் அது வரைக்கும் என்னன்னா இந்த 2011 சென்சஸ் தான் என்ன பண்ணிருப்பாங்கன்னா கேட்டுட்டு இருப்பாங்க. ஸோ ஜஸ்ட் ஒரு ஃபேக்சுவல் கொஸ்டின் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அடுத்து சிந்தட்டிக் இண்டிகேட்டர் வந்து இதுல எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது என்ன டாபிக்னா கெமிஸ்ட்ரி. ஸோ கெமிஸ்ட்ரியில் என்னன்னா ஆசிட் பேசிஸ் சால்ட் அதுல நம்ம லேர்ன் பண்ணுவோம். அதாவது ஆசிட் வந்து படிக்கும்போது நல்லா கவனிங்க, ஆசிட்ல நிறங்காட்டிகள் அப்படின்னு சொல்லி வந்து லேர்ன் பண்ணுவோம். நிறங்காட்டிகள் 3 டைப் ஆஃப் வந்து நிறங்காட்டிகள் இருக்கும். அதுல இங்க நடுவில் இருக்கு பாருங்களேன், சிந்தட்டிக். சிந்தட்டிக்னா செயற்கையாக மீன்ஸ் வந்து நம்ம லேப்ல வந்து தயாரிப்பாங்க. ரொம்ப ஃபேமஸ் ஆனது பினாப்தலின் அண்ட் வந்து மெத்தில் ஆரஞ்சு. இதான் வந்து சிந்தட்டிக் இண்டிகேட்டர் அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன வரும்? மெத்தில் ஆரஞ்சு, பினாப்தலின் ரெண்டுமே வரும். அப்ப ஆப்ஷன்ஸ் வந்து போத் ஏ அண்ட் பி வர்றதுதான். இதெல்லாம் ஈஸியான கொஸ்டின், மிஸ்ஸே வந்து பண்ணிடக்கூடாது நீங்க ப்ராப்பரா லேர்ன் பண்ணியிருந்தா. அடுத்து ஜூம்தி ஃபோக் டான்ஸ் வந்து எந்த ஸ்டேட்டோட ஃபேமஸ் அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கலாம், இந்த ஜூமர் ஆக்சுவலி இது வந்து ஜூம்தின்னு சொல்றாங்க. பட் ஒரிஜினல் அதோட பேர் என்னன்னா ஜூமர் அப்படின்னு தான் வந்திருக்கும். ஜனனி ஜூமர் இல்ல மத்தானி ஜூமர் இதெல்லாமே ஃபேமஸ் எங்க வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு நிமிஷம், எந்த ஸ்டேட்டோடனா ஜார்க்கண்டோடது. ஸோ ஜார்க்கண்ட்ல தான் என்னன்னா இந்த மாதிரி பேரு ஜூமர் அப்படின்னு சொல்லி வந்து ஆரம்பிப்பாங்க. இதெல்லாமே சின்ன சின்ன ஷார்ட்கட். ஒவ்வொரு இதுக்கும் ஒவ்வொரு மாதிரி பேர் இருக்கும். அதை வச்சு என்ன பண்ணலாம்னு வச்சுக்கலாம், ஐடென்டிஃபை பண்ணி வந்து எலிமினேட் பண்ணலாம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஜார்க்கண்ட் தான். ஜார்க்கண்டோட அதர் இம்பார்ட்டன்ட் ஃபோக் டான்ஸ் எல்லாத்தையும் இடத்துல அட்டாச் பண்ணியிருக்கேன். இங்க இருக்கு பாருங்களேன், ஜுமர், சாந்தாலி, பாவா, கரம், பைக்கா பைக்கா ரிபிலியன், முந்தாரி, தோம்கச், சாவு சாவு ஃபேமஸ் வந்து என்னன்னா ஜார்க்கண்ட் வரும். அதே மாதிரி வந்து கும்தா எல்லாமே ஜார்க்கண்டோட ஃபேமஸான ஃபோக் டான்ஸ். அடுத்து which one of the following was established by ரவீந்திரநாத் தாகூர். இந்த கொஸ்டின் வந்து டஃப்பானது கிடையாது. யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ் ரிலேட்டடா நான் வந்து உங்களுக்கு ப்ராப்பரா ஜியோகிராஃபில பயோஸ்பியர் ரிலேட்டடா நம்ம படிக்கும்போது உங்களுக்கு எக்ஸ்ட்ரா வந்து நான் சொல்லியிருப்பேன், எக்ஸ்ட்ரா பாயிண்ட் வந்து சொல்லியிருப்பேன். அதுல வந்து என்னன்னா கடைசி அதாவது லாஸ்ட் இந்த 2021க்கு அப்புறம் என்னெல்லாம் இம்பார்ட்டன்ட் யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிடேஜ் இருக்கோ அது எல்லாமே பாருங்க அப்படின்னு சொன்னேன். அதுங்க பாருங்களேன், சாந்தினிகேதன் இருக்கா 2023 வெஸ்ட் பெங்கால். இது என்ன யுனெஸ்கோட வேர்ல்டு ஹெரிடேஜ் சைட்ஸ்ல வந்து உள்ள கொண்டு வந்திருப்பாங்க. இந்த சாந்தினிகேதன் ஃபேமஸ் யாரு சம்பந்தப்பட்டதுன்னா ரவீந்திரநாத் தாகூர் சம்பந்தப்பட்டது. இவர் தான் என்ன பண்ணிருப்பாருன்னா
நம்மளோட ஹிஸ்டரி டைம்ல, மாடர்ன் ஹிஸ்டரி டைம்ல வந்து அது வந்து நிறுவியிருப்பாரு. ஸோ அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து ஏ தான். இது எதுக்காக இந்த மாதிரி சொல்றேன்னா, நம்ம ஆல்ரெடி எங்கேயாவது ஒரு இடத்துல லேர்ன் பண்ணியிருக்கோம். அதை வச்சு கனெக்ட் பண்ணி ஆன்சர் பண்ண முடியும். அதுக்காக தான் சொல்றேன். அடுத்த கேள்வி, 2006ஓட விண்டர் ஒலிம்பிக்ஸ் எங்க நடந்துச்சு அப்படின்னு வந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து தெரியல, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ் ஏன் கேட்குறாங்கன்னு தெரியல. மேபி இது வந்து 2026ஓட வந்து இதை கூட கேட்டிருக்கலாம். பட் கேள்வி இந்த மாதிரி வந்து வந்திருக்கு. ஒலிம்பிக்ஸ் ரிலேட்டடா வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. 2006ஓட வின்டர் ஒலிம்பிக்ஸ் எங்க நடந்திருக்குன்னா இத்தாலியில வந்து நடந்திருக்கும். ஸோ அதை வச்சு பார்க்கும்போது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டூரின், இத்தாலி. அடுத்த கேள்வி, பிரிட்டிஷ் கவர்மெண்டோட ஒரு ஆக்ட், அது ஒரு பர்சனை சும்மா அவங்க வந்து என்ன தப்பு பண்ணுவாங்க அப்படின்னு நினைச்சாவே என்னன்னா அரெஸ்ட் பண்ணிக்கலாம். 2 வருஷத்துக்கு அரெஸ்ட் பண்ணிக்கலாம், எந்த ஒரு ட்ரையலுமே இல்லாம. சந்தேகத்தின் அடிப்படையில் எந்த நபரையும் விசாரணையின்றி 2 ஆண்டுகள் வரை கைது செய்ய பிரிட்டிஷ் அரசு எந்த சட்டத்தின் கீழ் அதிகாரம் பெற்றது? இது மாடர்ன் ஹிஸ்டரியில் நம்ம ப்ராப்பரா லேர்ன் பண்ணுவோம். அதாவது ரவுலட் ஆக்ட் 1919 கொண்டு வந்திருப்பாங்க. இதனாலதான் நிறைய பிரச்சனையை வந்து வந்திருக்கும். ரவுலட் ஆக்ட்னால தான் என்ன பண்ண முடியும்னா இவங்க கொடுத்துருக்கிறது ஜஸ்ட் வந்து என்னன்னா அந்த ஆக்டோட டெஃபனிஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதனால இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி தான். இதுவும் ஈஸியான கொஸ்டின்ஸ், கரெக்டா நம்ம லேர்ன் பண்ணியிருந்தா. அடுத்த கேள்வி, கோயில் மைன் அத்தாரிட்டி லிமிட் எந்த வருஷம் எஸ்டாப்ளிஷ் பண்ணாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இந்த இண்டஸ்ட்ரி ரிலேட்டடா, இண்டஸ்ட்ரி பவர் பிளான்ட் ரிலேட்டடா என்னன்னா 1 or 2 கொஸ்டின்ஸ் வந்து கேட்பாங்க. அதன்படி என்னன்னா இதுல இருந்து எடுத்திருக்காங்க. கோல் மைன் அத்தாரிட்டி 1973 செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதோட நேம் வந்து லேட்டரா எப்படி மாறி இருக்குன்னா 2 வருஷத்துல 75ல கோல் இந்தியா லிமிடெட் அப்படின்னு வந்து மாறி இருக்கும். அதை வச்சு பார்க்கும்போது 73லயே என்ன பண்ணிட்டாங்கன்னா செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க கோல் மைன் அத்தாரிட்டி. அது லேட்டரா வந்து கோல் இந்தியா லிமிடெடா வந்து மாறி இருக்கு. அடுத்த கேள்வி, why do water droplets form on a outer surface of a glass when it contains cold water? குளிர்ந்த நீர் உள்ள கண்ணாடி கோப்பையின் வெளிப்புறத்தில் ஏன் நீர்த்துளிகள் உருவாகின்றன? இந்த கொஸ்டினை வந்து பார்க்கறது கொஞ்சம் ட்ரிக்கியா இருக்குமா இருக்கும், பட் ஈஸியானதான். நம்ம டெய்லி லைஃப்ல வந்து யூஸ் பண்றதும். என்ன டாபிக்னா கெமிஸ்ட்ரியில வந்து எவ்ரிடே லைஃப், அதாவது கெமிஸ்ட்ரியின் எவ்ரிடே லைஃப்னு சொல்லிட்டு ஒரு டாபிக் இருக்கும். அது வந்து எடுத்திருக்காங்க. இப்போ ஏதாவது ஒரு கோல்டு வாட்டர் ஏதாவது வந்து என்னன்னா ஒரு கேனு ஏதாவது ஒன்று எடுத்திருக்கோன்னு வச்சுக்கலாம். அதை சுத்தி அதாவது வெளில பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ட்ராப்லெட் மாதிரி வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கான ரீசன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த உள்ளக்க இருக்கிற கூலிங் வந்து வெளில வருது, அதெல்லாம் கிடையவே கிடையாது. அதாவது இப்போ ஐஸ் கோல்டு வாட்டர் ஏதாவது நம்ம ஒரு டம்ளர்ல வச்சிருந்தா அந்த டம்ளர் வந்து சுத்தி என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், ஒரு வாட்டர் ட்ராப்லெட் வந்து ஃபார்ம் ஆகும். அதுக்கு ரீசன் வெளியே இருக்கிற வந்து என்னன்னா காத்து இருக்கு பாத்தீங்களா, ஏர். அந்த ஏர் என்ன ஆகும்னா, அதாவது ஏர் மீன்ஸ் வாட்டர் வேப்பர் தான். அது எதை நோக்கி வரும்னா அந்த கோல்டு வாட்டர் நோக்கி வந்து வரும். அப்படி வரும்போது என்னன்னா வாட்டர் வேப்பர் எதா மாறும்னா, அதாவது கேஸா இருக்கிறது லிக்விடா ஃபார்ம் ஆகும். அப்படி லிக்விடா ஃபார்ம் ஆகிறதுனாலதான் என்ன அப்படின்னா அந்த டம்ளரை சுத்தி என்ன இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வாட்டர் டிராப்லெட்ஸ் வந்து சின்ன சின்ன துளிகள் வந்து ஃபார்ம் ஆகுறது. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது ஒரு கேஸ் லிக்விடா ஃபார்ம் ஆகுது மாறுது அப்படின்னாவே அதுக்கு என்ன சொல்லலாம், கண்டென்சேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இதுதான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், நம்மளுக்கு வந்து ரெயின்ஃபால் ஃபார்ம் ஆகுறது. இங்க இருந்து என்ன ஆகும்னா ஆவியாகும், ஆவியாகி மேல போய் என்ன ஆகும்னா நம்ம வானம் பகுதி வந்து கம்ப்ளீட்டா கேஸ்ல இருந்து லிக்விடா ஃபார்ம் ஆகும். இந்த லிக்விட் கிராவிட்டியோட ஹோல் இல்லாம கீழே இறங்கும். அதுதான் ரெயின்ஃபால்னு சொல்றது. அதை வச்சு பார்க்கும்போது கான்செப்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டியூ டு கண்டென்சேஷன். உள்ளக்கு இருக்கிற தண்ணி ஜில்லா இருக்கனால அந்த தண்ணி வெளில வருது டியூ டு வாட்டர் லீக்கிங் ஃப்ரம் த கிளாஸ், அதெல்லாம் கிடையவே கிடையாது. எவாபரேஷன் அதுவும் கிடையாது. சம்டைம்ஸ் தோணும் ஓகே மேபி எவாபரேஷன் நடக்கனால ஆவியாகுதல் காரணமாக வெளியே வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம், கொஞ்சம் என்ன சொல்றது அந்த வாட்டர் ட்ராப்லெட் இருக்கலாம், நீர்த்துளிகள் இருக்கலாம்னு தோணலாம். பட் அதெல்லாம் கிடையவே கிடையாது. டிஃப்யூஷன் பரவல் காரணமாகவும் கிடையாது. ஒன்லி ரீசன் வந்து கண்டென்சேஷன். அடுத்து இது வந்து ஒரு கரண்ட் அஃபேர் பேஸ்டு கொஸ்டின்ஸ். இந்த வருஷம் கிடையாது, கடந்த ஒரு 2-3 வருஷமாகவே வந்து இது வந்து மென்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது இந்தியாவோட ஏஐ பவர்டு ப்ரோக்ராம் என்னன்னா இன்டர்நெட் கண்டென்ட் அண்ட் டிஜிட்டல் சர்வீஸ் எல்லாத்தையும் மல்டிபிள் லாங்குவேஜ்ல இப்போ நம்ம ஃபோன் யூஸ் பண்ணுறோம், தமிழ்ல பார்க்குறோம். அதே மாதிரி இந்தியாவில் நிறைய லாங்குவேஜ் இருக்கு ரைட்டா. எல்லா லாங்குவேஜ்லையும் கொண்டு வரதுக்காக ஒரு ப்ரோக்ராம் வந்து கிரியேட் பண்ணியிருப்பாங்க. அதோட பேர் வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ பாஷினி ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டானது. ஸோ பாஷினி நிறைய டைம் எஸ்எஸ்சில வந்து கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க. இதுக்கு முன்னாடி டெல்லி போலீஸ்லுமே வந்து இதை கேட்டாங்க. கொஞ்சம் ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. ஸோ கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து பாஷினி. அடுத்து when river reach near the sea
they split into several parts or branches. What are these branches called? ஆக்சுவலி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ ரிவர் வந்து எந்த இடத்துல கடலை கலக்குதோ அந்த இடத்த என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவாங்க. ட்ரிபியூட்டரி என்பது என்ன? இப்ப கங்கா ரிவர் வந்து என்னன்னா ஹிமாலயஸ்ல இருந்து வருது, அதோட என்ன சேரும்? யமுனா வந்து சேரும், ரைட்டா? அப்ப யமுனா சேர்றது என்னன்னா அது ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இதெல்லாம் வந்து என்னன்னா ஒரு ஆறு, பெரிய ஆறு வரும்போது அதோட சேர்ந்து வருதோ அதை ட்ரிபியூட்டரின்னு சொல்லுவோம். ஃபைனலா கடலை கடக்கும் போது என்ன அதை டெல்டாவா ஃபார்ம் பண்ணி இந்த மாதிரி கிடக்கும். அந்த பகுதி என்ன சொல்லுவாங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டரி அப்படின்னு சொல்லுவோம். இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து டிஸ்ட்ரிபியூட்டரி தான். அடுத்து எல்பிஜி ரிஃபார்ம். அப்ப எல்பிஜி ரிஃபார்ம் வந்து எது சம்பந்தப்பட்டது? எக்கானமி சம்பந்தப்பட்டது. எதை லேர்ன் பண்ணிருப்போம்னா 5 இயர் பிளான்ல வந்து நம்ம லேர்ன் பண்ணிருக்கோம். சரி, ரைட்டு. என்ன கேட்டிருக்கான்? எல்பிஜி ரிஃபார்ம் இம்ப்ளிமெண்ட் பண்ண டைம்ல இந்தியாவோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வோட இம்பாக்ட் வந்து கேட்டிருக்கான். இது ஆக்சுவலி என்னன்னா ஒரு கான்செப்ட். உங்களுக்கு அந்த கான்செப்ட் புரிஞ்சா மட்டும்தான் இந்த கொஸ்டின் என்ன பண்ண முடியும்னா நீங்க வந்து ஆன்சர் பண்ண முடியும். எப்படி எக்கானமில இன்ஃபிளேஷன் என்பது ஒரு கான்செப்டோ அதே மாதிரி தான் வந்து என்னன்னா இந்த எல்பிஜி ரிஃபார்ம், லிபரலைசேஷன்ஸ், பிரைவேட்டைசேஷன்ஸ், குளோபலைசேஷன், 3 எல்பிஜி ரிஃபார்ம். 3 தான் எல்பிஜி ரிஃபார்ம் சொல்லுவோம். இது பண்ணும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ஆட்டோமேட்டிக்கா வந்து இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிக்கும். நம்ம ஏன் இந்த ரிஃபார்ம் பண்ணோம்னா நம்மகிட்ட எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இருந்திருக்காது. எல்லாமே ஹோல் ஸ்டோரி. இது சொன்னா இதுக்குன்னு ஒரு தனி வந்து ஒரு மணி நேரம் கிட்ட போகலாம். ஸோ அதனால ஷார்ட் அண்ட் ஸ்வீட் என்னன்னா நம்மளோட ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரிசர்வ் இந்த ரிஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி ஒண்ணுமே இல்லாம இருந்தோம். பண்ணதுக்கு அப்புறம் சிக்னிஃபிகண்டா என்ன இருக்குன்னா இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அதை வச்சு என்ன பண்ணுவோம்னா அந்த ரிசர்வை வச்சு என்ன பண்ணுவோம்னா நம்ம எக்ஸ்போர்ட் இம்போர்ட் பண்றோம்னா அதுக்கான காசு எல்லாத்தையும் என்ன டாலர் நம்மளால வந்து கொடுக்க முடியும். அதான் அந்த கான்செப்ட். அதாவது இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து இட் இன்க்ரீஸ் சிக்னிஃபிகன்ட்லி. அடுத்து ட்ராக்கியர் டிஷ்யூஸ் எதுல வந்து ஃபவுண்ட் ஆயிருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. இது வந்து பயாலஜி டாபிக். பிசிக்கல்ல வந்து லேர்ன் பண்ணியிருக்கோம். நல்லா கவனிங்க. பிசிக்கல்ல டைப்பா பிரிப்பாங்க. ஒன்று பிளான்ட், அனிமலு. அந்த பிளான்ட்ல என்ன ரெண்டு, ஒன்று பர்மனன்ட், இன்னொன்று அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கலாம் அது நிலைத்த திசு இருக்கும், இன்னொன்று ஆக்கு திசு இருக்கும், ரைட்டா? மெரிஸ்மேட்டிக் டிஷ்யூன்னு சொல்லுவோம். அந்த பர்மனன்ட் டிஷ்யூல சைலம் இருக்கும். சைலம் எதனால ஆனதுன்னா ட்ரக்கியாட்ஸ் அப்படின்னு சொல்லுது. ஸோ ட்ரக்கீடுகள், குழாய்கள், சைல பாரன்கைமா, சைல நார்கள் இதெல்லாம் ஆனதுதான் என்னன்னா சைலம் பாட்டு. அதே ப்ளோயம் பாருங்களேன். இது எதனாலனா டியூப் செல் இருக்கும், அது டியூப், கம்பானியன் செல்லு, ஃப்ளோயமோட ஃபைபரு, ஃப்ளோயமோட பாரன்கைமா இதனால ஆயிருக்குன்னு சொல்லுவாங்க. இந்த 2 டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதை வச்சு பார்க்கும்போது ட்ரக்கீடுகள் எதுல இருக்கும் அப்படின்னு பார்த்தா சைலம். கொஸ்டினுக்கு ஆன்சர் ஏதா வரும். இதெல்லாமே ஃபண்டமெண்டல். எல்லாமே நான் கிளாஸ்ல ப்ராப்பரா எடுத்திருக்கேன். போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. எல்லாமே ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் என்னன்னா நான் கிளாஸ் எடுத்திருக்கேன், என்சிஆர்டி பேஸ்டு. இந்த கொஸ்டின் ஈஸியானது. ரொம்ப ரொம்ப சிம்பிளா கேட்டிருக்காங்க. சோலார் சிஸ்டத்துல ப்ளூ பிளானட் எதுன்னு கேட்கிறாங்க. நீலக்கோள் என்ன சொல்லுவோம்? நம்மளோட எர்த் தான். பட் இப்ப இந்த இது கம்ப்ளீட்டா இந்த கொஸ்டினை பேச வச்சு என்ன பண்ணிக்கணும், நம்ம பிளானட் வந்து டீட்டெயில் லேர்ன் பண்ணிக்கணும். ஸோ எர்த் சம்பந்தப்பட்டது அப்படின்னா ஒன்லி பிளானட் லைஃப் வந்து சப்போர்ட் பண்ணக்கூடியது. இதையும் ப்ளூ பிளானட் அப்படின்னு சொன்னா 70% வந்து என்னன்னா வாட்டர் இருக்கனால தான் வந்து நீலக்கோள்னு சொல்லுவோம். ஒன்லி நேச்சுரல் சேட்டலைட் வந்து என்னன்னா சந்திரன் இருக்கு. இருக்கலே டென்சஸ்ட் இந்த என்டையர் சோலார் சிஸ்டம். முதல்ல அடர்த்தியானது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எர்த் மட்டும் தான். இவங்க எதுக்காக நான் சொல்றேன்னா ஜாகிரபி, இது பேசிக் ஜாகிரபி. பேசிக் ஜாகிரபில இதுக்கு முன்னாடி வந்து சோலார் சிஸ்டத்தை கேட்டாங்க, இப்ப பிளானட்டை கேட்டாங்க, எர்த்த ஆல்ரெடி வந்து என்ன கேட்டாங்க, அதே மாதிரி வந்து அட்மாஸ்பியர் கேட்டாங்க. இந்த டாபிக்லாம் அடிக்கடி ரிப்பீட் பண்றாங்க. இது என்ன பண்ணுங்கன்னா ஒரு வாட்டி போயிட்டு ரிவிஷன் பண்ணுங்க. கேள்விக்கு ஆன்சர் என்ன வரும்னா எர்த்து தான் வரும். அடுத்து மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு வந்து உலகத்துல வந்து உலக நாடுகள் சேர்ந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு அமைப்பை உருவாக்கி இருப்பாங்க. அதுல எந்த கண்ட்ரி வந்து மெம்பர் கிடையாது அப்படின்னு கேட்டிருக்காங்க. நல்லா கவனிங்க. இந்த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப் யாரு உருவாகிருக்கானா இந்தியா வந்து ஜாயின் பண்ணியிருப்பாங்க. யூஎஸ் தான். ஸோ யூஎஸோட லீடர்ஷிப்ல தான் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இது யாருக்கு அப்போஸ் பண்ணணும்? யூஎஸ்க்கு எதிரி யாரு அப்படின்னா சைனா. ஸோ சைனாவை வந்து என்னன்னா டேக்கிள் பண்றதுக்காக உருவாக்கப்பட்டதான் இந்த மினரல் செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்னு சொல்லுவாங்க. அப்ப அதை வச்சு பார்க்கும்போது இங்க பாருங்களேன், சைனா டெஃபினட்டா இருக்க முடியல. நான் அவனுக்கு அப்போஸ் பண்ற மாதிரி தான் இந்த செக்யூரிட்டி பார்ட்னர்ஷிப்பே உள்ள வருது. அதனால அவன் எப்படி வந்து மெம்பரா இருக்க முடியும்? அதுவும் ஃபவுண்டிங் மெம்பர். அதனால என்ன டெஃபினட்டா அவன் வரதுன்னு சொல்லிட்டு கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து சி எடுக்கலாம். இவ்வளவு கொஸ்டின் தான் என்னன்னா ஜிகேல வந்து கிடைச்சது. இதுக்கப்புறம் என்ன பார்க்கலாம்னா இங்கிலீஷ் ரிலேட்டடா வந்து பார்க்கலாம். வாட் இஸ் த மோஸ்ட் அப்ராப்ரியேட் ஆண்டனிம் ஆஃப் த வேர்ட் ஃப்ரெஜைல்? ஸோ ஃப்ரெஜைல் மீன்ஸ் என்னன்னா ரொம்ப என்ன சொல்றது லேசான, ஸ்ட்ராங் இல்லாத அந்த மாதிரி மீன் ஆகும். அதுக்கு ஆண்டனிம் அப்படின்னு பார்த்தோன்னா ரொபோஸ்ட்.
ஸோ ரொபோஸ்ட் அப்படின்னாவே ஸ்ட்ராங் அப்படின்னு வந்து மீன் ஆகும் ரைட்டா. வீக் வந்து ஸ்ட்ராங்கு கிடையாது, ஃப்ரெஜைலுக்கு வந்து ஸ்னான்ஸா வரும். டெலிகேட் ரொம்ப வந்து டெலிகேட்டா இருக்கு, அதாவது ரொம்ப சாஃப்டா இருக்கு அப்படின்னு சொல்லுவோம் பார்த்தீங்களா, அது வந்து ஃப்ரெஜைலுக்கு சிமிலரா வரும். பிரிட்டில்னாவே என்னன்னா ஈஸிலி ப்ரோக்கன். இப்போ ஏதாவது வந்து ஒரு கண்ணாடிலாம் பிரிட்டில் அப்படின்னு சொன்னா டக்குன்னு என்ன ஆயிரும்னா உடஞ்சிரும் அப்படின்னு அர்த்தம். அந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் என்ன வரும்னா ரோபோஸ்ட் அப்படின்னு தான் வரும். அடுத்து ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் மாதிரி கேட்டிருக்காங்க. The art of beautiful writing involving stylist expressing lettering. ஸோ அந்த மாதிரி இருக்கிறத வந்து பியூட்டிஃபுல்லா ரைட் பண்றதுக்கான ஒரு ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன் என்ன சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேலிகிராஃபி அப்படின்னு வந்து சொல்லுவோம். ரைட்டிங்னாவே கேலிகிராஃபி அப்படின்னு வரும். கார்டோகிராஃபி வந்து மேப் சம்பந்தப்பட்டது. ஸோ ஸ்டடி மேப்பை ட்ரா பண்றதா வந்து கார்டோகிராஃபி. டாக்டோலோகிராஃபி டாக்டோலோகிராஃபி வந்துன்னா ஃபிங்கர் பிரிண்ட் வந்து ஸ்டடி பண்றது. எத்தனோகிராஃபி எத்தனிசிட்டி அப்படின்னு சொல்லுவோமா, கல்ச்சர் பீப்புளை பத்தி படிக்கிறதா வந்து எத்தனோகிராஃபி. அடுத்து ஆர்ட் ஆர் சயின்ஸ் ஆஃப் அடுத்து ஆர்ட் ஆர் சயின்ஸ் ஆஃப் மோஷன் பிக்சர் போட்டோகிராஃபி. மோஷன் பிக்சர் வரும்போது என்னன்னா மூவில வந்து என்னன்னா இந்த போட்டோகிராஃபி என்ன சொல்லுவோம், சினிமோட்டோகிராஃபர் அப்படின்னு சொல்லுவோம் ரைட்டா. கொரியோகிராஃபி டான்ஸ் சொல்லி கொடுக்குறவங்க கொரியோகிராஃபின்னு சொல்லுவோம். கார்டோகிராஃபி ஆல்ரெடி பார்த்தோம், மேப் சம்பந்தப்பட்டது. டெலிகிராஃபினா டெலிகிராஃப் மூலம் மெசேஜ் டிரான்ஸ்மிட் பண்றதுதான் டெலிகிராஃபி அப்படின்னு சொல்றது. அடுத்து கரெக்டான ஸ்பெல்லிங் வந்து கேட்டிருக்காங்க. இல்ல பாருங்களேன். ஸோ நாசியஸ், ஒப்புலன்ஸ், குவாக்மயர். ஸோ குவாக்மயர் பார்த்தோன்னே வந்து எத்தனை பேர் இந்த ஃபேமிலி காய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சீரியஸ் இருக்கும், அதுல ஒரு கேரக்டரோட பேர் வந்து குவாக்மயர் அப்படின்னு வந்து இருக்கும். ஸோ அந்த மாதிரி நீங்க பார்த்துருந்தீங்கன்னா இந்த வீடியோல வந்து கமெண்ட்ல சொல்லுங்க. இது கரெக்டான வந்து என்ன ஸ்பெல்லிங் என்ன வரும்னா நாசியஸ், ஒப்புலன்ஸ். ஸோ ஒப்புலன்ஸ் எல்இஎன்சி தான் ஒப்புலன்ஸ் அண்ட் வந்து குவாக்மயர். அடுத்து பிரிட்டிலுக்கு வந்து ஆன்டினிம்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. நம்மளுக்கு தெரியும் பிரிட்டில்னாவே சீக்கிரமா வந்துன்னா உடஞ்சு போயிடுறது, ஒரு கண்ணாடிலாம் வந்துன்னா பிரிட்டில் அப்படின்னு சொல்லுவோம். சினானிம்ஸ் பாருங்க. ஃப்ரெஜைல் மீன்ஸ் என்ன, இதுக்கு முன்னாடி பார்த்தோம்ல ஈஸிலி ப்ரோக்கன். அப்ப என்ன பிரிட்டிலுக்கு சிமிலரா இருக்கும். வீக் வந்து என்னன்னா வீக்னா ஸ்ட்ராங் கிடையாதுன்னு அர்த்தம். பிரிட்டில்னா அப்படின்னா ரொம்ப உடையக்கூடியது. அதுக்கு அப்படியே ஆப்போசிட் வந்து ஸ்ட்ராங்கா இருக்குது. ஸ்ட்ராங்கா இருக்கிறது வரும் ஃபிளெக்சிபிள். இப்போ ஃபிளெக்சிபிள்னா தேவைக்கு ஏத்தாப்புல என்ன ஆயிக்கிறோம் அப்படின்னு பார்த்தா அதுக்கு ஏற்ற மாறிக்கிறோம், ஃபிளெக்சிபிள் ஆயிக்கிறோம் அப்படின்னு சொல்ற ரைட்டா. ஸோ அதை வச்சு பார்க்கும்போது ஆண்டனிஸ் என்ன வரும் ஃபிளெக்சிபிளா. கிரம்பிலாம் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன பீஸா வந்து ப்ரோக் ஆகும் அப்படின்னு சொல்றது. எல்லாமே சிமிலர் டு வந்து பிரிட்டில் தான். ஈஸியா தான் கொஸ்டின்ஸ் கேட்கறாங்க, பட் டஃபா போல இங்கிலீஷ் பொறுத்தளவுக்கு. டிலேக்கு வந்து ஆண்டனி வந்து கேட்டிருக்காங்க. ஸோ டிலே அப்படின்னாவே என்ன, ரொம்ப வந்துட்டு டைம் ரொம்ப நேரம் ஆயிருச்சு அப்படின்னு அர்த்தம் ரைட்டா. ஸோ போஸ்ட்போனு, அதே மாதிரி ஹிண்டரு, வெயிட், இதெல்லாமே டிலேக்கு ஈக்குவலண்ட் வரும். அட்வான்ஸ் என்பது முன்னாடி ரைட்டா, டிலே ஆகாம ஆல்ரெடி அட்வான்ஸாவே ஒன்று நடந்துருச்சுன்னு சொல்றது. இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் சி தான் வரும். அடுத்து இன்டிஸ்பென்சிபிளுக்கு சயின்ஸ் வந்து கேட்டிருக்காங்க. இன்டிஸ்பென்ஸ்னா தவிர்க்க முடியாத அப்படின்னு அர்த்தம். அப்ப எசென்ஷியல் தான் வந்து இதுக்கு வரும், மிச்சது எல்லாமே வராது. ஆன்சர் வந்து பி தான். ஸோ அவ்வளவுதான் வந்து இங்கிலீஷ்ல கேட்டாங்க. ஸோ ஜிகே வந்து டஃபா தான் இருக்கு. பட் இருந்தாலும் என்ன, இதன் மூலம் என்ன பண்ணிக்கலாம்னா நீங்க ஃபண்டமெண்டல் டாபிக் வந்து ரிவிஷன் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் இம்பார்ட்டன்ட் டாபிக் சொல்லணும், எல்லாத்தையும் போயிட்டு என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. இந்த டைம் ரிவிஷன் வந்து க்ரூஷியல், வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. ஸோ ரிவிஷன் பண்ற மாதிரி தான் நான் கிளாஸ்மே எடுத்திருப்பேன். உங்களுக்கு ப்ராப்பரா வந்து ஜிஎஸ் மைண்ட் மேப் வேலை டீச் பண்ணியிருப்பேன். ஸோ தயவுசெய்து என்னன்னா போயிட்டு வந்து கம்ப்ளீட்டா என்ன பண்ணுங்கன்னா ரிவிஷன் பண்ணுங்க. ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல என்னோட ஃபோன் நம்பர் இருக்கும், நீங்க கால் பண்ணி கேட்கலாம், இல்லை வாட்ஸ்அப்ல கேட்கலாம். வேற ஏதாவது டவுட் இருந்தா இந்த வீடியோட கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வீடியோல அடுத்த டேட்ல கேட்ட ஷிஃப்டோட கொஸ்டின்ஸ் வந்து பார்க்கலாம். ஃபைனலி தேங்க்யூ ஃபார் வாட்சிங் அண்ட் ஹாவ் அ நைஸ் டே.